அதுக்கப்புறமேலு நிறைய பேர் எல்லோரும் தெரியாமல் இருக்கிறது ஆஃபர் எப்படி ப்ராடக்டை கூட சூஸ் பண்ணி எல்லோரும் ஆர்டர் போட்டுறாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற ஆஃபர்ஸை எப்படி அவைல் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. எந்த ஒரு ஆப்லேயுமே நம்ம கூப்பன் கோடு போடாமையோ இல்லை கூப்பன் கொடுக்காம ஆஃபர் நம்ம அவைல் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம இதில் ஆர்டர் போட்டுட்டு இந்த மாதிரி கூப்பன் கோடு போடாமே அந்த ஆஃபர் வரலை அப்படின்ற மாதிரி நிறையா என்கொயரிஸ் வந்திருக்கு. இப்போ என்ன ஒன்றுனா ஐ ஹாவ் அ கூப்பன் கோட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கூப்பன்ஸ் காமிச்சிடும். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு மேலே டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ரீ டெல் அப்படின்னு கூப்பன் கோடு இருக்கும். அதில் சின்ன ஒரு ரவுண்டு இருக்கும் பாருங்கள் அந்த கூப்பன் கோட்லேயே. அதை டச் பண்ணிங்கன்னா அது என்ன கூப்பன், அது என்ன ஆஃபர்ன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காமிச்சிடும். அதை அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸில் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். இதுவே நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் ஃப்ரீயாக போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த 1/2 கிலோ வெங்காயத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 1/2 கிலோ கோவக்காய் ஆர்டர் போடுறீங்க, 1/2 கிலோ கோவக்காய் ஆர்டர் போட்டுட்டு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சூஸ் பண்ணி ஃப்ரீ கொடுக்குறேன்னா அதையும் சூஸ் பண்ணி கூப்பன் கோடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஜிடபிளுக்கு உண்டான ப்ரைஸும் ரெடியூஸ் ஆகிடும். டெலிவரி சார்ஜ் 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போடக்குள்ள அந்த டெலிவரி சார்ஜும் உங்களுக்கு சப்ட்ராக்ட் ஆகிடும். அதுலேயே உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னாவே எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கும் அந்த ப்ரைஸ், உங்களோட பிரேக்கப்பு. அதுலேருந்து நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் ஆகி உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிடும். இதுவே ஆன்லைன் பேமெண்ட்னா ஆன்லைன் பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு வந்துடும். அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற இடத்துல தான் ஓடிபி கொடுத்துட்டு லேசாக அந்த நெட்வொர்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்கள். அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆப்பை மினிமைஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்னென்னா பேமெண்ட் ஆகிடும், நம்ம ஆர்டர் போஸ்ட் ஆகாத ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த பேமெண்ட்டு ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் பார் சுற்றி அது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வர வரைக்கும் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும்.